ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கும் ஒரு 2 நாள் விலாக் தான் உங்களுடைய ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த விலாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா இன்னி ஒரு 2-3 நாளில் வரலட்சுமி நோன்பு வரப்போகுது. காலையில் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பாபாவுக்கு இன்றைக்கி வீக்லி ஆஃபுங்கிறதுனால நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா மதுரை தான் போனோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஃபஸ்ட்டு தரிசனம் முடிச்சுட்டு ஏதாவது திங்ஸ் வாங்க வேண்டியது, வரலட்சுமி நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு சிலது இங்கே வாங்க முடியாத ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் பழனியில் பஸ் ஏறும்போது ஒரு ஒரு 9 மணிக்கு பக்கம் இருக்கும். ஏன்னா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் நாங்கள் பஸ்ஸில் வந்தோம். ஒரு 12 to 12:30க்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் மதுரை வர்றதுக்கு. ஃபஸ்ட் வந்ததுமே கடைவீதி தான் போனோம். ஏகே அகமது ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறம் நாச்சியார் பார்க்கலாம், அப்புறம் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நம்ம மண்டபத்தில் ஏதாவது திங்ஸ் புதுசாக ஏதாவது வாங்குறதுக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நல்ல வெயில். ஃபஸ்ட்டு வந்தோடனே ஜிகிர்தண்டா தான். ஏகே அகமதுக்கு பக்கத்தில் ரொம்ப வருஷமாக இங்கே வரும்பொழுது இங்கே தான் ஃபேமஸ் ஜிகிர்தண்டா கடை வேற எங்கேயே இருக்குது. பட் இங்கேயே நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு ஏகே அகமதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போனோம். இதில் என்ன ஒரு டிசப்பாயிண்ட்டுனா ஆடி பிறக்கிறதுக்கு முன்னதாகவே போயாச்சு. நிஜமாவே அங்கே ஒரு ட்ரெஸ் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணலை. எப்போவுமே நான் பண்ணாமல் வந்ததே இல்லை. கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2-3 செட் சுடிஸோ சாரீஸோ ஏதோ ஒன்று எடுப்பேன். இந்த தடவை கடையவே டோட்டலாக அவங்க ரெனோவேட் ஒர்க் பார்த்துருப்பாங்க போல். அதனால் கலெக்ஷன்ஸ் சுத்தமாகவே இல்லை. நம்ம ஊர்லேயே கொஞ்சம் நல்லா இருந்ததேடா, இங்கே இப்படி இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எப்போவுமே எடுக்கிறாள். இன்றைக்கி சுடிஸோ சாரீஸோ ஏகே அகமதில் பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு சிலது பிடிச்சிருந்தது. ஆனால் அது காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. கோட்டா காட்டன் சொல்லிட்டு அங்கே நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த லாவெண்டர் கலர் நல்லா இருந்தது. பட் அதில் இருக்கக்கூடிய பேண்ட்டு நல்லா இல்லை. ஷாலுமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி லேஸாக இருந்த மாதிரி இருந்தது. கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். அந்த 2-3 ஃப்ளோர்ஸுமே போய் பார்த்தோம். அப்புறம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நாச்சியார் போனோம். நாச்சியாரில் பாப்பூஸ்க்கு இந்த காட்டன் பட்டுப்பாவாடை சட்டை தைக்கிறதுக்கான மெட்டீரியல் ரன்னிங் பீஸாக வச்சுருந்தாங்க. அதை நம்ம லெஹெங்கா ஸ்டிச் பண்ணிக்கலாம், பட்டுப்பாவாடை சட்டையாக தாவணியாவோ இல்லை சுடிதாராவோ நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சம் மெட்டீரியலெல்லாம் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு மணி நேரம் தான், 1 மணி நேரத்தில் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போன டைமுக்கு கூட்டம் இல்லை. ஒரு 1 to 1.5 மணி நேரம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோம்னா புது மண்டபம். ஆக்சுவலாக நாங்கள் நின்றுட்டு இருந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு மண்டபம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கிட்டு புதுசாக பில்டிங் கட்டி இதுக்குள்ளே அந்தந்த நம்பர்ஸ் கொடுத்து கடையெல்லாம் அதுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் 2-3 டைம் என்னால் மதுரை வர முடியாத டைமில் தேவைப்பட்ட ஐட்டம்ஸ் ஆன்லைன்லேயே கொடுத்து வாங்கிட்டேன். ஆர்டர் போட்டோம்னா அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. சரி இந்த தடவை புதுசாக அம்மன் முகம், பெருமாள் முகம் வாங்கலாம். நம்மளும் சாமி அலங்காரத்துக்கு கொண்டுட்டு போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி நோம்புக்கு நான் ஒரு ஃபேஸ் மைண்டுக்குள்ளே வச்சுருந்தேன். அது என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே வந்தால் வாங்கிக்கலாம். அந்த முகம் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஆனால் அது நாங்கள் போய் பார்த்தோம். ஒன்றுங்கிறது 2-3 கடையிலையும் பார்த்தோம். அதோட காஸ்ட் 3,000 to 6,000க்கு இருந்தது. அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து என்னால் அதை வாங்க முடியாது. அதனால் நான் என்ன பண்ணேன், சரி வேறு ஏதாவது முகங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக நம்மகிட்டன்னு ஒரு ஃபேஸ் வரும் இல்லையா, அப்படி பார்த்தது தான் ஒரு கடையில் முருகன் ஸ்டோர்னு சொல்லிட்டு அங்கே போய் 2 ஃபேஸ் எடுத்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்மளோட ஸ்கின் டோன் கலரில் அம்மனோட முகமும், அப்புறம் பெருமாளுடைய முகம் ரொம்ப மைல்டான ஒரு ப்ளூ கலரில் இருந்தது. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வரலட்சுமி பூஜையில் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி நம்ம சுவாமி அலங்காரம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எளிமையான முறையில் சாமி எப்படி கும்பிட்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் நம்ம பார்க்கலாம். இது வரலட்சுமி நோன்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன். அதை நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். மேலே குடோனில் தான் இருந்தது, கீழே இல்லை. குடோனில் அந்த திங்ஸை எடுத்துக்கிட்டு கீழே மீண்டும் போயிட்டு வேறு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், இந்த தடவை தாழம்பூ குங்குமம் நம்ம எப்போவுமே வரலட்சுமி நோம்புக்கு நம்மளால் முடிஞ்ச ப்ளவுஸு, பாத்திரம், பூவு, வளையல் இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதில் தாழம்பூ குங்குமம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் பழனியில் வாங்கிட்டேன். ஆனால் இந்த தடவை என்ன பண்ணேன், சரி மதுரையிலேயே வாங்கிடலாம் தாழம்பூ குங்குமம்னு சொல்லிட்டு இவங்ககிட்டே கேட்கும்போது கரெக்டாக சின்ன ஒரு கண்டெய்னரில் நீட்டாக பேக் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நான் அது இந்த தடவை ஒரு
ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு லாஸ்ட் இயர் குடுத்த மாதிரியே நம்மளும் இந்த தடவ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பேக் ஆஃப் 2 வாங்குனேன். குங்குமம், ஃபேஸு, பெருமாளுடைய முகம், தாயாருடைய முகம் இதெல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு, மதுரையிலேருந்து நாங்க ஒரு 8 மணி 8 டூ 8:15 சம்திங்க்கு வந்து நாங்க பஸ் ஏறுனோம். 10 மணிக்கெல்லாம் நாங்க வந்து பழனி வந்து ரீச் ஆயிட்டோம். அடுத்து அப்படியே ஒரு நாள் கேப் விட்டு பழனியில ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த பர்ச்சேஸையும் அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூவா காமிக்கிறேன். மதுரை பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் கேப் விட்டு மீண்டும் ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்தோம். பழனி வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. அடுத்து வந்து சண்டே ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறதுனால ஆடி 18ங்கிறதுனால குழந்தைகளுக்கு புது ட்ரெஸ் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே இந்த ஃப்ராக் ஐட்டம்ஸ் டாப் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், அதிக்கு தனுக்கு தம்பிக்கு எல்லாத்துக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதிபாப்புக்கு ஒரு ஃப்ராகு டாப் வந்து தன்யா வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஜீனுக்கு லெகின்க்கெல்லாம் அவளுக்கு டாப் வந்து அவளோட ஹைட் வெயிட்டுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா ஒவ்வொரு கடையாக போகலாம். ஏன்னா நாங்கள் வந்ததே கொஞ்சம் லேட்டு. கம்பெனிலேருந்து அவங்க வந்து தான் அதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 6:30க்கு பக்கமே இருக்கும் நாங்கள் வந்து பழனிக்குள்ளே ரீச் ஆகும்போது. ஃபஸ்ட்டு இந்த கடையில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நேராக எங்கே போனோம்னா ரங்கன் ஸ்டோர் போனோம். நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, இப்போ வந்து சாமியோட முகம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன், குங்குமம் இதெல்லாம் வாங்கினேன். அடுத்து வந்து பாத்திரம், நம்மளுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சிலர் சாரீஸ் வச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலர் வெத்தலைப்பாக்கு ப்ளவுஸ் பிட்டு வளையல் வச்சு கொடுப்பாங்க, ஒரு சிலர் இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது பவுல்ஸ் வச்சு கொடுப்பாங்க. நான் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்து எடுப்பேன். இந்த தடவை எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்பிள் மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ், அது ரொம்ப சூப்பராகவும் வெயிட்டாகவும் இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம ஒன்று கொடுக்குறோம், அது கொஞ்சம் குவாலிட்டியாவது கொடுக்கணும் இல்லையா? அதை வாங்குறவங்க அதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அப்புறம் ஒரு சில ஐட்டம்ஸ் பார்க்கும்போது கடையில் ஸ்டாக் நிறையா இருக்குது, நடந்து கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கும் கூட ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் கீழே வந்து ஒரு சில திங்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அது முதல்ல இருக்கா, அவைலபிள் இருக்கா, பீசஸ் இருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மேலே தாங்க பல்காக இருக்குது, நம்ம அங்கே போய் பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அக்கா மேலே கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒரு சிலதை செலக்ட் பண்ணிட்டோம். முக்கியமாக என்னென்னா நிற்க முடியல. ஒரு 8, 8:30 இருக்கும் நாங்கள் கடைக்குள்ளே. அந்த 8:30 மணிக்கு அவ்வளோ கப்புன்னு, ஏன்னா ஃபுல்லாக பாத்திரமாக இருக்குது. அந்த ஒரு காற்றே இல்லாத மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி பார்த்ததுக்கு சாரியில் வேறு போயிட்டோமா, அங்கே நின்று எடுக்கவே முடியல. அப்புறம் மேலே குடோனுக்கு போனதுக்கப்புறமா அந்த பீசஸ் நம்ம என்ன எடுத்தோமோ அந்த பீசஸ் கிடச்சிருச்சு. நம்ம எவ்வளோ பீஸ் சொன்னோமோ அதை அவங்க நீட்டாக அக்கா வந்து அந்த கவர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ சின்ன சின்ன திங்ஸ், அதாவது நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கிறது ஒரு சில திங்ஸ் மட்டும் கரெக்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நாளைக்கு வரலட்சுமி நோம்புனா வெள்ளிக்கிழமை நம்ம வந்து வரலட்சுமி நோம்பு கும்பிட்றோம்னா புதன்கிழமை வியாழக்கிழமை சாயங்காலம் பூவு, எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாள் வாங்கினது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் எங்கே வந்தோன்னா நேராக லயா தான் வந்தோம். லயாவில் வந்து ஒரு சில திங்ஸ் குட்டீஸ்க்கு எடுத்து முடிச்சுட்டு வளையல் பர்ச்சேஸ் தான் பண்ணணும். அதுக்குள்ளே ரொம்ப பசியும் ஆயிடுச்சு. அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஏன்னா கடை சாத்துற நேரம் ஆயிடுச்சு. 9, 9:15க்கு பக்கம் ஆயிடுச்சு. லயால வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லிங் பே பண்ணிவிட்டு நேராக போய் டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு பழனியிலேருந்து ஒரு 10:30க்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவரில் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி விலாக் வந்து உங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்கு நான் என்னென்ன ஒரு சில திங்ஸ் என்னால் முடிஞ்சது வாங்கினோ அதெல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கல. நம்ம ஒரு 2 நாளில் வந்து நம்ம வீட்டில் வரலட்சுமி நோம்பு கூப்பிட போகிறோம். கண்டிப்பாக அந்த விலாக் யாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.